டிசம்பர் 5ஆம் தேதி பாப்பா கல்யாணம் வச்சுக்கிறேன். எல்லா ஜாமமும் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி வச்ச பொருள் நகைகளும் எல்லாம் வீணா போயிடுது. எங்க கொஞ்சம் தெரியல ஐயா வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்து ஜாமம் பூரா எல்லாமே வீணாகி போச்சு ஐயா வந்துட்டு அவங்க போயிட்டாங்க வந்துட்டு. நான் கல்யாணத்தை வச்சிருந்த நாளைக்கு இது கல்யாணம் வச்சுட்டு எந்த ஒரு இது பண்ணுறதுக்கு வழியில் வந்துட்டு வீட்டுக்குள்ள எல்லாமே பொருள் பூரா வீணாயிடுச்சு. எல்லாம் வாங்கி கொடுத்து சரி. இது சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நான் இன்ஃபார்ம்லாம் பண்ணல. அவருக்கு ரீசன் என்னன்னா வந்து எங்கள்கிட்ட மொபைல் நம்பர் கொடுத்து தண்ணி அதிகமாக வந்தா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரோட்டு மேல நின்று வேடி பார்த்துட்டு போறாங்க. வரது பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வரணும் இல்லையா? துணியில இருந்து கட்டில் பீரோல இருந்து எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் வேஸ்டா தண்ணியில மிதங்குது. தோன்றட்டும் செந்தமிழ் சமூகம், இது தமிழர் யுகம். திருவண்ணாமலை மாவட்டம் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆத்துக்கு அந்தாண்ட வந்து திருவண்ணாமலை மாவட்டம். ஆனா 2 கரையில இருக்கிற ஊரும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து இப்ப இந்தாண்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கிறீங்க. இப்ப தண்ணி வந்து இதுக்கு முன்னாடி தண்ணி வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி வந்தது? 72 வந்தது. அதுக்கப்புறம் வந்து வரல, வந்தது இல்ல. சரிம்மா, இப்ப நேத்து வந்து எத்தனை மணிக்கு தண்ணி வந்தது? 10:30 மணிக்கு. உங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சாங்களா இந்த மாதிரி தண்ணி வருதுன்னு? இல்ல, யாரும் அறிவிக்கல. எச்சரிக்கை கொடுத்திருந்தா நாங்க பலவர கிளம்பிட்டு இருப்போம். மழையை 2 நாள் விடாம பெஞ்சுது. டேம் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அதனால டேம் தண்ணி திறந்து விட்டது. உங்களுக்கு இந்த கரை ஓரம் இருக்கிறவங்க அறிவிப்பு செஞ்சாங்களா? இல்ல, எச்சரிக்கை யாரும் சொல்லவே இல்லை. யாரும் சொல்லவே இல்லை. உங்க வீடு எல்லாம் இது உள்ளதா இருக்கு? ஆமா, உள்ளதா இருக்கு. இது இப்ப வீட்டுல இருக்கிற பொருள் எதுவுமே நீங்க எடுக்கல? எதுவுமே ஒரே பொருள் கூட கலெக்டர் வந்து பாத்தாரு. இங்க உள்ள வந்தாருங்களா இல்ல ரோட்டு மேலே இருந்து பார்த்து போயிட்டாரு? ரோட்டு மேலே வேற எம்எல்ஏ, ஊர் தலைவர், கவுன்சிலர் யாருமே மெயின் ரோட்லயே பாத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு இப்ப அடுத்த ஏற்பாடு என்ன செஞ்சிருக்காங்க? எதுவுமே செய்யல. ஊர் தலைவர் இப்ப கவுன்சிலர் எல்லாம் எதுவுமே யாருமே உள்ள வரல. யாரும் மக்கள் உயிருக்கு யாருக்கும் எதுவும் ஆபத்து இல்ல. பொருட்கள் வந்து பல லட்சம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற பொருட்கள் வந்து போயிடுச்சு. சரி, இன்னும் இது வரைக்கும் வந்து அரசாங்க சார்பா எதுவுமே உங்களுக்கு இது வரைக்கும் இன்னும் சொல்லல. எத்தனை வீடுமா இருக்கு இது உள்ள? சார் மொத்தம் வந்து 112 வீடு சார். 112 வீடுங்களா? 112 ஒரு 20 வீட்டுக்கு தான் தண்ணி எட்டல. 20 மீதி 3 வீடு தான். முக்காவாசி 100 வீடு கிட்ட தண்ணி வந்துருச்சு. ஒரு 3 வீடு தான் தண்ணி இல்லாத இருக்குது. மிச்சதெல்லாம் தண்ணில மிதங்கி நிக்குது. அதான் சார் அளவு பாத்தீங்க சார், தண்ணி வந்த அளவு. இந்த அளவு ரொம்பிடுச்சு. அந்த கோடு இருக்கு, அந்த வீட்டு கோடு. ஆமா, எங்க வீட்ல கல்யாணம் ரெடி பண்ணி வச்சு ஜாமான் ஜெட்லாம் வாங்கி வச்சிட்டு அப்படியே எல்லாமே தண்ணி. இந்த வீடுங்களா? அந்த வீடு. எப்போ கல்யாணம்? 5ஆம் தேதி கல்யாணம். எல்லாம் துணியில இருந்து கட்டில் பீரோல இருந்து எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் வேஸ்டா தண்ணியில மிதங்குது. இதுக்கு மேல போக முடியாது. இதுக்கு மேல போனா இடுப்பு போடலாம். வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாமே போயிடுச்சு. நைட்டு எவ்வளவு நேரத்துல இருந்து தண்ணி இப்படி வந்துட்டு இருக்கு? 12:30 மணில இருந்து வீட்டுக்குள்ள தெரியுமா? சார்
இப்படி சீட்டு தேர்த்து பாரு. சொல்லுங்க, எது எது உங்க வீடு? உங்க வீடு எங்க இருக்குது இதுல? சரி சரி போக முடியல. ஒரே பொருள் கூட எடுக்கல நாங்க, ஒரே பொருள் கூட எடுக்காத வந்தோம்னா வெளியே வீட்டுக்குள்ள போயிடுச்சு. ஓட பக்கம் வந்தாருன்னா ஓட பக்கம் வந்தா காட்டுவோம். அந்த ஓடையால தான் நம்மளுக்கு இந்த அளவு அதான் நான் அந்த ஓடையால தான் எங்களுக்கு இந்த அளவு பாதிப்பாங்க. இது வரைக்கும் யாரும் வந்து எதுவும் சொல்லுங்க. கலெக்டர் வந்து இல்ல, கலெக்டர் ரோட்டோட வந்து பார்த்துட்டு அதோட வந்து சரி வீட்டுக்குள்ள எல்லாமே பொருள் புறா வீணாயிடுச்சு, எல்லாம் வாங்கி கொடுச்சு. சரி, இது சர்டிபிகேட் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நன்றிச்சு, எல்லாமே நன்றிச்சு. சரிப்பா. எதுவுமே எடுக்கலாமா? ஒண்ணுமே எடுக்கல. கட்டிக்கிற துணி மட்டும் தான் இருந்தது, ஒண்ணுமே எடுக்கலையா. அங்கெல்லாம் எங்கய்யா போட்டுனாங்களா? ஒண்ணுமே இல்லாத நடுத்தல நிக்கிறாங்க. நாங்க உங்க வீடு எங்க இருக்குது? எங்க வீடு அந்த பள்ளத்துல. அது பள்ளத்துல இருக்கா? நீங்க இப்ப வீட்டுக்குள்ள இன்னும் போகல? வீட்டுல இருந்து எதுவுமே எடுக்கல? எதுவுமே எடுக்கல. அரிசி பருப்பு தண்ணி வடிஞ்சாதான் நீங்க தண்ணி வடிஞ்சாதான் நீங்க போக முடியும். யாரும் இங்க வந்து பார்த்தாங்களா? யாருமே பாக்கல. எல்லாமே வந்து ரோட்ல தான் வந்து பாத்துட்டு போறாங்க. கலெக்டர் வந்தாரு. இப்ப கலெக்டர் வந்து பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வரணுங்க. ரோட்டு மேல நின்று வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. வரது பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வரணும் இல்லையா? இந்த இடத்துல வந்து பாக்கல. ரோட்டு மேல வந்து நின்று பார்த்துட்டு போறாங்க. வரது தண்ணியில வந்து வீடுங்க. ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 40 வீடு நைட் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. சரிண்ணா. சரி, நாங்க என்ன பண்ணோம், மத்த இடத்துல எடுத்துட்டு நம்ம வீட்டுல இருக்கவங்க அமிச்சிடலாம்னு சொல்லிட்டு அமிச்சு விட்டது. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கு அமிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தோம் இந்த வாய்க்கா தண்ணியோ தண்ணி சேர்ந்து ஒன்னாவே சடனா எங்களால வெளியே வர முடியல. நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி தண்ணி இவ்வளவு வருதுன்னு முன்னாடி அறிவிப்பு செஞ்சாங்களா? இன்ஃபார்ம் எல்லாம் பண்ணல. அவர் வந்து பேசுறவரு அது வணிகர் ஆபீஸ்ல வந்து பேசிட்டு போனாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நைட்டே வீட்டை காலி பண்றேன்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. ரீசன் என்னன்னா, வந்து எங்கள்கிட்ட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு தண்ணி அதிகமா வந்தா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப கேட்டா பிளேட்டை மாத்தி போட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டோம் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத்தனை வருஷத்துல 72 வந்து சரிண்ணா, 72ல நாங்களே எதிர்பார்க்கலாம் தர. அப்புறம் எப்படி இன்ஃபார்ம் பண்ண முடியும்? நாங்க சொல்லிட்டோம் நைட்டே கிளம்புங்கன்னா அது என்ன அர்த்தம்? நம்ம இப்ப டேம் தண்ணி திறந்து விட்டு அறிவிப்பு செஞ்சா பரவாயில்ல. இப்ப டேம் தண்ணியும் திறந்து வீட்டுக்குள்ள தண்ணி அது வீட்டு காமிங்க சார். எவ்வளவு தண்ணி வருது பாருங்க சார். இல்ல இல்லப்பா, தரப்பா டிசம்பர் 5ஆம் தேதி பாப்பா கல்யாணம் வச்சுக்கிறேன். எல்லா ஜாமமும் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி வச்ச பொருள் நகைகளும் எல்லாம் வீணா போயிட்டு எங்க போச்சோ தெரியல. ஐயா வந்துட்டு நடப்பு போயிட்டு நீங்க கதவே திறக்க முடியல. உள்ள போக முடியல. உள்ள பொருள் வந்து எல்லா பொருளும் உள்ள மாட்டிட்டு இருக்குது. வந்துட்டு என்னாச்சு, எல்லாமே வந்து வீணா போயிடுச்சு. வந்துட்டு என்ன போய் எல்லாம் வீணா போச்சு. ஐயா வந்துட்டு அரிசி பருப்பு புளி எல்லாமே வீணா போயிடுச்சு. வந்துட்டு கல்யாணம் 4 நாளைக்கு 2 நாளைக்கு 4 நாளைக்கு கல்யாணம் வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது இது பண்ண வந்து வேற வைக்கிறது. கல்யாணத்துக்கு வந்து ஜாமீன் பூரா எல்லாமே வீணாகி போச்சு. வந்துட்டு இன்னும் 2 நாள் தான் இருக்குது கல்யாணம். வந்துட்டு எதுவும் எம்எல்ஏ யாருமே வந்து எதுவும் பார்க்க தலைவர் வந்தாரு. நைட்டு கலெக்டர் வந்தாரு. இப்ப வந்தாரு. ரோட்டு மேல வந்து போயிட்டு முள்ள இது வரல. பாதிப்பட்ட உள்ள வந்து பாக்கல. இது வந்துட்டு வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. வந்துட்டு ஏன்னா கல்யாணத்தை வச்சிருந்தா நாளைக்கு இது உள்ள கல்யாணம் வச்சுட்டு எந்த ஒரு இது பண்றதுக்கு வழியில வந்துட்டு. சரிங்க.